சவுதி அரேபியா தமாம் கிங் ஃபஹத் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்லேருந்து என்ன ஃப்ளைட்லாம் ஆப்ரேட் ஆகுதுன்னு ஷேர் பண்ணுறேன். வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. டொமஸ்டிக் ஃப்ளைட்க்கு நிறைய ஏர்லைன்ஸ் ஆப்ரேட் ஆகுது. ஏர்போர்ட் வெப்சைட்டில் செக் பண்ணிக்கோங்க. இந்தியாவுக்கு என்னென்ன ஃப்ளைட்ஸ்லாம் ஆப்ரேட் ஆகுதுன்னா கல்ஃப் ஏர், இண்டிகோ, ஃப்ளைனாஸ், ஜெசீரா, ஏர் இந்தியா அண்ட் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ். இப்போதைக்கு இந்த ஏர்லைன்ஸ் எல்லாமே இந்தியாவுக்கு ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஏப்ரல் 1 நிறைய ஏர்லைன்ஸ் ஆப்ரேட் ஆக சான்சஸ் இருக்கு. இப்போ சென்னைக்கு கல்ஃப் ஏர் மட்டும்தான் டைரக்ட் ஃப்ளைட் டெய்லி ஈவினிங் 5 o'clock இருக்குது. ஏர்போர்ட் வெப்சைட்டில் மார்ச் 29 வரைக்கும் தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதுவே நீங்கள் கல்ஃப் ஏரோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் செக் பண்ணிங்கன்னா ஏப்ரல் மந்த் ஃபுல்லுமே டிக்கெட் அவைலபிளாக தான் இருக்குது. செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மும்பைக்கு ஜெசீரா, கல்ஃப் ஏர், ஏர் இந்தியா இந்த ஏர்லைன்ஸ் எல்லாமே ஆப்ரேட் ஆகுது. தென் லக்னோவுக்கு கூட ஃப்ளைட்ஸ் இருக்குது. இதுக்கு ஃப்ளைனாஸ் அண்ட் இண்டிகோ ஃப்ளைட் ஆப்ரேட் ஆகுது. கொச்சினுக்கு ஜெசீரா அண்ட் கல்ஃப் ஏர், டெல்லிக்கு இண்டிகோ அண்ட் ஜெசீரா ஃப்ளைட் ஆப்ரேட் ஆகுது. இந்த ஏர்லைன்ஸை தாண்டி இந்தியாவுக்கு அதர் ஸ்டேட்டுக்கு வேறு எந்த ஃப்ளைட்டும் இப்போதைக்கு ஆப்ரேட் பண்ணலை. மேபி ஏப்ரல் 1 சான்சஸ் இருக்குது. அண்ட் சலாம் ஏர் கூட ஏப்ரல் 1 தமாம் ஏர்போர்ட்லேருந்து ஆப்ரேட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுலேயுமே நிறைய டெஸ்டினேஷனுக்கு ஃப்ளைட் செட் வரும். அண்ட் ஏர் இந்தியா அண்ட் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் கூட 20க்கு மேலே ஃப்ளைட்ஸ் மார்ச் 27 ஆப்ரேட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றின அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம பேஜில் வந்துட்டே இருக்கும். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.